உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த 15 தேதிக்குள்ளார ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இருக்கிறது பெருசு பண்ணலாமா, இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு வேலை செய்யலாமா, தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஜூன் 15க்குள்ளார நீங்கள் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க. வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார். புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்குங்க எனக்கு, அதாவது ஆசைக்கு பெண் வாரிசு இல்லை, இல்லை எனக்கு ஆசைக்கு பெண் இருக்குங்க, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2025 வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது எப்படியாப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி அப்படின்னா அதிபதி சந்திரன். பொதுவாக சந்திரன் அப்படின்னா யார்? தேவதை, அதாவது அதிதேவதைன்னு சொல்லலாம். ஒரு அழகாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லை அப்படின்னா சந்திரனுடைய ராசியோ சந்திரனுடைய லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க கடகராசியில் பிறந்த ஒருத்தருக்கு பாருங்கள் லக்னமோ ராசியோ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய அலங்காரமாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய அதாவதுன்றது ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பஃபியமாக இருக்கட்டும், ஒரு துணிமணியாக இருக்கட்டும், மொத்தத்தில் வந்து அவங்க எப்பயுமே 1000 கவலைகள் குழப்பம் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான், அதி தேவதைன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக அஷ்டமத்து சனியில் ரொம்ப படாத பாடுபட்டிருப்பீங்க. இவ்வளோதான் கஷ்டன்றதெல்லாம் இல்லை, வயசுக்கு மீறின கஷ்டம். அதில் இருந்து வெளியில் வந்தால் போதுண்டா சாமி அப்படின்னு இப்போ வெளியில் வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது உங்களுக்கு முடிஞ்சதுங்க. இதில் நிறைய ராசிக்கு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா அதாவது வாக்கியப்படி 2026 தானே சனி பயிற்சி ஆகுது, இப்போ சனி பயிற்சியே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களே, எது உண்மை அப்படின்ற ஒரு குழப்பமும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவதுன்றது வாக்கியம் திருக்கணிதம் இந்த 2 முறை தான். திருக்கணிதம் அப்படின்னா திருத்தி கணிக்கப்பட்டது தான் திருக்கணிதம். வாக்கியம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக ஆரம்பத்தில் பார்த்தது எல்லாமே வாக்கியம்தான். வாக்கியம் அப்படின்னா 365 நாள், திருக்கணிதம் அப்படின்னா 365 நாள். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த லீப் வருஷம் அப்படின்றது பிப்ரவரி 29 வரும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடகராசிக்கு பொதுவாகவே இந்த அஷ்டமத்து சனின்றது முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். சரிங்களா? ஏன்னா இதே உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயாவது என் வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, அந்த கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் கடக ராசியில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுதுங்க. ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கடக ராசியில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுதுங்க. அதனால் இந்த மாதம் பிறக்கும்போதே சந்திர பகவான் தன் சொந்த வீட்டிலிருந்து பிறக்கப்படுறது இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயம் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதாவது உங்கள் ராசியிலேருந்து அவர் நீச்சம் அடைவார் எப்பயுமே. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலமாகவே செவ்வாய் பகவான் கடகராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு மிதுன ராசிக்கு இன்னைக்கு புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் 2 கிரகமும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் இப்போ புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டு மிதுன அதாவது ரிஷபராசியில் இருக்கிறார்.
அப்போ இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிதுன ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு வராரு. இந்த செவ்வாய் மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக சூரிய பகவான் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் 2வது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து இன்னைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். பொதுவாக மாத கிரகம் இப்போ ஒரு மாத பலன், அது தமிழ் மாதமாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில மாதமாக இருக்கட்டும், நாம் வந்து பலனை பார்க்குறோம்னா எந்த அடிப்படையில் பார்க்குறோம்? சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம். அந்த சூரிய பகவான் இன்னைக்கு உங்கள் 2வது வீடுனா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இப்போ வந்து இந்த ஜூன் மாதம் 15 தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ இந்த 15 தேதிக்குள்ளார நீங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுத்துருவார். ஆனால் இந்த 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ விரைஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ அந்த ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ அந்த ஜூன் 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சூரியன் மீண்டும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லையா? 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். அப்போ கொடுத்தும் பலன் இல்லாத மாதிரி. அப்போ அந்த கிரகம் வந்து அந்த வீட்டில் வேலை செய்யாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து இந்த ஜூன் 15 வரைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த 15 தேதிக்குள்ளார ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இருக்கிறது பெருசு பண்ணலாமா, இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு வேலை செய்யலாமா, தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஜூன் 15க்குள்ளார நீங்கள் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது தொழில் தொடங்குறது கண்டிப்பாக அது நல்லது. அதே மாதிரி புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6க்குள்ளார ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணலாம் நினச்சாலும் அது உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த குரு பகவான் 2025 மே மாதம் 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்தார். குரு வந்து ரொம்ப ஃபேவராக இருந்தார். ஆனால் அந்த குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தும் எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணமே உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி தான். அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த அஷ்டமத்து சனியில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்டு ஏதோ ஒரு ஜீவனங்களை வளர்த்திருப்பீங்க. ஆடு, மாடு, நாய், கோழி போன உயிர் ஜீவனங்கள் ஒரு சிலருக்கு நஷ்டமாக இருக்கும், விரயமாக இருக்கும். தான் வண்டி வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சுருக்கோம், அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, வேலை செய்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலையில் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார பாருங்கள் சம்மதம் இல்லாத சில நேரத்தில் சண்டைகள் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நடந்து முடிஞ்சு கதை வேண்டாம். அதாவது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஜூன் 15க்குள்ளார சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. குறிப்பாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார். புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்குங்க எனக்கு, அதாவது ஆசைக்கு பெண் வாரிசு இல்லை எனக்கு ஆசைக்கு பெண் இருக்குங்க, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாறக்கூடிய தருணத்தில் அதே மாதிரி இப்போ உங்கள் 2வது வீட்டுக்கு உங்களுக்கு கேது பகவான் வந்திருக்கிறாரு. ஏன்னா கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு வந்திருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது கூட்டு தொழில் இல்லை சுய வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம ராகு, பொதுவாகவே 8ஆம் இடம்ன்றது வந்து அஷ்டமஸ்தானம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஷ்டம ராகு என்ன பண்ணுவார்னா இந்த கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, நம்ம இடம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அதாவது பணப்பிரச்சனை, இது போல் எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த அஷ்டம ராகு கொஞ்சம் நஷ்டங்களை பண்ணுவான். அதனால் அதுக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறது அதை அவாய்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா?
ஏன்னா அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பின்னாடி நம்ம வந்து செஞ்சு பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால் அஷ்டம ராகு உங்களுக்கு நல்லா இல்லை. குடும்ப கேது, ஏன்னா கேது பகவான் குடும்பத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார, அப்பா அம்மாவுக்குள்ளார, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, அதாவது ஏதோ பண விஷயமோ இல்லை அதாவதுன்றது ஏதாவது மன சங்கடங்கள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விலைக்கு போயிடுறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இதனை ஏன் சொல்கிற அப்படின்னா, இப்போ குடும்ப கேது அஷ்டம ராகு ஏதோ ஒரு வகையில் குழப்பம் பண்ணி விட்டு போயிடுவான். அதனால் கொஞ்சம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? இன்னொரு 1.5 வருஷத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி வந்து குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரைய குருவாக வந்திருக்கிறதுனால இன்னும் 1 வருஷத்துக்கு குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவராக இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாக்கிய சனியாக வந்திருக்கிறார். பாக்கிய சனி அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறார். பாக்கிய சனியா பணம் வரவு கிடைக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 வருட காலத்துக்கு சனி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். நல்லவர் அப்படின்னு சொன்ன குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். அதே மாதிரி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சியும் ஒன்று கொடுக்க மாட்டார். அப்போ யார் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அப்படின்னு நினச்சோமோ சனி பகவானை அவரு தான் இன்னொரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ண போகிறார். ஏன்னா மற்றபடி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும், சுக்கிர பகவான் மேச ராசியிலையும், ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதன் பகவானும், அடுத்தது மிதுன ராசியில் குரு பகவானும், அடுத்தது பார்த்திங்கன்னா கடக ராசியில் அதாவது உங்கள் ராசியில் சந்திரனும், அதே மாதிரின்றது செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இப்படியாப்பட்ட உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருந்த அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றியே. சரிங்களா? 2.5 வருஷமாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாரோ சனி பகவான் அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு பலன்களை கொடுக்குறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த காதல், கல்யாணம், திருமணத்தை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தோங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியல, அதாவது எங்களுக்குள்ளார ஒரு விரிசல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னது காரணம் முன்னே சொல்கிற மாதிரி தான் இந்த செவ்வாய் அங்கிட்டு இங்கிட்டு மாறினதுனால தான் கொஞ்சம் ஒரு சிரமமான நேரம். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது இன்றைக்கி இந்த வளர்ச்சிகள் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 2 பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட பிறக்கும்போது ரிஷபராசியில் இருந்தார், 6ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிறாரு, 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார், 22ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்துடுவார் புதன் பகவான். அப்போ புதன் பகவான் யார்? கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். எப்போ? 22ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு வந்துடுவார். அப்படி கடகராசிக்கு புதன் பகவான் வந்துட்டார்னா அதுக்கு மேலே உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸாக வேலை செய்யும், ஃப்ரீயாக வேலை செய்யும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எது தொட்டாலுமே மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். அதாவது ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலான்ற ஐடியா வருது, ஆனால் அது நினச்சாவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம மீண்டும் லாக் ஆகிட்டா எப்படி, மீண்டும் கடன் ஆகிட்டா எப்படி? ஏன்னா 2.5 வருஷமாக தான் உங்களுக்கு சனி பகவான் வச்சு செஞ்சுட்டாரு. அதனால் அந்த பயமே இதுக்கு மேலே நீங்கள் வேண்டாம். சரிங்களா? கிட்டத்தட்ட சனி பகவான் அதிகப்படியே ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கிறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். 2.5 வருஷம், அந்த 2.5 வருடம் இருக்க வேண்டிய சனி பகவானே உங்களுக்கு நல்லது பண்ணும்போது இந்த மாதிரி அதாவதுன்றது மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். அதனால் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுடைய நேர காலன்றது உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நல்லா இருந்துருச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு தொட்டது எல்லாமே வெற்றி தான். அதுக்கு காரணம் உங்கள் திசா புத்தி, உங்கள் ஜாதகம், இது 2 மட்டும் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? அதே மாதிரின்றது என்ன அப்படின்னா பொறுமை, கொஞ்சம் கவனம். சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளார இருக்கிறது குழப்பம், அந்த பயம் மீண்டும் இன்னும் வெளியில் போகலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு, முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த பயம் குழப்பங்கள் கண்டிப்பாக போயிடும். அதுக்கு மேலே அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி உங்களுக்கு நல்லா போகும்.
அப்போ அந்த திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, ஹெல்த் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாயிடும். சரிங்களா? இது எப்படியோ இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லைங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.